ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு வந்து டப்பிங்கே பண்ணக்கூடாது. நடிக்கும்போது அங்கேயே முடிஞ்சிடணும். திருப்பி போயிட்டு அந்த சீனை டப்பிங் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி நான் பயங்கரமா லைவ் சவுண்ட் இருக்கணும். ஆமா அங்கேயே. ஏன்னா அங்கே லைவ்ல ஒரு சவுண்டோட பண்ணுறதுலாம் இருக்குல்ல. டப் பண்ணும்போது ஐயோ திருப்பியும் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து இல்லை ரொம்ப. அதுக்கப்புறம் 2வது படம் 3வது 4வது 5வது போடும்போதெல்லாம் நான் ஜேபேபி படம் பண்ணும்போது எப்படி நான் டப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். படம் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங் ஆரம்பிக்க நான் எப்படி பண்ண இத்தனை படம் டப்பிங் எனக்கு தெரியல, நான் இதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. எனக்கு ஒரு வாட்டி இந்த பிரச்சனை இருக்கும் டப்பிங் போகும். ஆனால் ஒன்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கோ அதை முடிஞ்ச அளவுக்கு அதை டச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ டப்பிங் சொல்லும் போது அதில் விளாட்லாம். டப்பிங்கில் வந்து சூப்பராக விளாட்லாம், ஜாலியாக அங்கே வந்து என்ன வேணால் பண்ணலாம். மாஸ்டர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, வடிவேல் சார் அவங்களாம் பயங்கரம் டப்பிங்கில் இன்னும் நிறைய அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் ஓகே, அது பார்ட் ஆஃப் ஒர்க். ஏன்னா இங்கே இருக்கிற அவைலபிள் செட் நம்ம கிட்டே இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு லைவ்ன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால டப்பிங் ஓகே. இன்னும் அந்த ஒர்க்கை திருப்பி அது கொஞ்சம் பார்த்து பண்ணும். அந்த லவ்வோடு அப்போ போயிட்டு அதை பண்ணணும். அப்போ மட்டும் அதை பிடிக்காம கொஞ்சம் லவ்வோடு போயிட்டு பண்ணிட்டு